யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி? ராகுல் விஜய்க்கு நெருக்கமானதன் பின்புலம். கடந்த சில வருஷமாவே தமிழக அரசியல் வட்டாரத்துல அதிகம் பேசப்படுற பெயர் பிரவீன் சக்கரவர்த்தி. தாவேகாவோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டதும் இவர்தான். 2026 தேர்தலுக்கு முன்னாடியே நிறைவேறாத இவரோட ஆசை தேர்தலுக்கு பிறகு இப்போ நிறைவேறியிருக்கு. அதோட இப்போ தாவேகா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியோட மாநிலங்களவை உறுப்பினராகவும் பொறுப்பேற்க இருக்கிறாரு. கடந்த சில மாதங்களாகவே திமுக மேல கடும் விமர்சனங்களை முன்வைத்து வந்த பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜய புகழ்ந்தும் பாராட்டி வந்தாரு. தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு அச்சாரமிட்டதும் இவர்தான். இதனால பதவியேற்பு நிகழ்விலேயே பிரவீன் சக்கரவர்த்திய நண்பர் அப்படின்னு சொன்னாரு முதல்வர் விஜய். இப்போ தன்னோட நண்பருக்காக ராஜ்யசபா இடத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறார் விஜய். தலைமைச் செயலகத்துல முதல்வர் விஜய் முன்னிலையில தான் தேர்தல் நடத்தும் அதிகாரியான சட்டப்பேரவை செயலர் சாந்தியிடம் தனது வேட்பு மனுவை பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்தார் அப்படிங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சென்னையை பூர்வீகமா கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி பொருளாதார வல்லுநராகவும் தரவு மேலாண்மை ஆய்வாளராகவும் அறியப்படுறாரு. பிலானியில் பொறியியல் கல்வியும் அமெரிக்காவில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வார்டன் பள்ளியில் MBA பட்டமும் பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி பிரபல IBM, மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களிலும் பணியாற்றியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு முதல் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு குழுக்களில் பிரவீன் சக்கரவர்த்தி பணியாற்றியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் பல்வேறு கட்டுரைகளையும் அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தியோட அழைப்பின் பேர்ல முழு நேர அரசியல்வாதியா பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சாரு. காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா பல்வேறு குழுக்களிலும் இடம்பெற்ற பிரவீன் சக்கரவர்த்தி 2019 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுல முக்கிய பணியும் ஆற்றியிருக்காரு. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி படு தோல்வியை சந்தித்த போதுமே பிரவீன் மீது ராகுல் காந்தி வைத்திருந்த நம்பிக்கை துளி அளவும் குறையல. இதன் காரணமாக தான் காங்கிரஸ் கட்சியோட நிபுணர்கள் மற்றும் தரவு பகுப்பாய்வு பிரிவோட தலைவரா பிரவீன் சக்கரவர்த்தியை நியமித்தாரு ராகுல் காந்தி. அதுக்கு முன்னதாகவே அந்த பதவியை வகிச்சவர் சசி தரூர் அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ராகுல் காந்தியோட நெருக்கமான நட்பு வட்டாரத்துல பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறாரு. இதனால அவரோட கருத்து எப்போதுமே உற்று கவனிக்கப்படுவது வழக்கம்தான். மாநிலத்துல காங்கிரஸை மீண்டும் வலுப்படுத்துற நோக்கத்தோட கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியலிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் சக்கரவர்த்தி. இதன் காரணமாக அவர் கடந்த மக்களவை தேர்தல்ல மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிட முயற்சியும் செஞ்சாரு. காங்கிரஸ் மேலிடம் முழு சம்மதம் தெரிவிச்சா கூட திமுக தலைமை ஒப்புக்கொள்ளாததால அவர் போட்டியிட முடியாமல் போனதா சொல்லப்படுவதும் உண்டு. திமுகவுக்கும் பிரவீனுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு சலசலப்பு இருந்ததாகவும் பேச்சுகள் இருக்குது. கடந்த திமுக ஆட்சியில நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜனோட சர்ச்சை ஆடியோ ஒன்று லீக் ஆகி அரசுக்கு தலைவலியை ஏற்படுத்துச்சு. அந்த ஆடியோ லீக்குக்கு பின்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியோட கைங்கரியம் இருப்பதாகவும் பேசப்பட்டது. இதன் காரணமாக தான் மயிலாடுதுறையில அவருக்கு திமுக ரெட் சிக்னல் போட்டதாகவும் சொல்லப்படுது. விஜய் தாவேகாவை தொடங்கினதுக்கு அப்புறமா திமுக கூட்டணிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ்ல அவ்வப்போது சலசலப்பு குரல்கள் எழவும் ஆரம்பிச்சது. திமுக, பாஜக, அதிமுகவை ரவுண்டு கட்டி விளாசிய விஜய் எங்கேயுமே காங்கிரஸை விமர்சிச்சதே கிடையாது. விஜய் ராகுல் காந்தி இடையே நட்பு பாலமா பிரவீன் சக்கரவர்த்தி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் ஸ்டாலினுடனான நெருக்கத்தை ராகுல் காந்தி குறைத்து கொண்டதாகவும் பேச்சுகள் உண்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோஷத்தை வைத்து திமுகவுக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் நெருக்கடியும் கொடுத்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோ ஒரு படி மேல போய் UPயை விட தமிழகம்தான் அதிகம் கடன் வாங்குது அப்படின்னு பற்றவும் வச்சாரு. ஒரு பக்கம் காங்கிரஸ் குழு திமுகவோடு பேச்சு நடத்த, மறுபக்கம் விஜய சந்திச்சு அதிர்வலைகளையும் உருவாக்குனாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இதையெல்லாம் ராகுலோட ஆசையோட தான் பிரவீன் நடத்தியதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் ஏற்படுத்திய திடீர் கலகம் காரணமா கூடுதல் தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது திமுக. இருந்தாலும் கூட கடைசி வர திமுக தலைவர் ஸ்டாலினோட ஒரே மேடையில ராகுல் காந்தி பிரச்சாரத்துல பங்கேற்கவே இல்லை. இப்படி ஏகப்பட்ட கலேபரங்களோட நடந்த இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்.
108 இடங்களோட ஆட்சி அமைக்க முடியாம தாவேகா தவிச்சப்போ எந்த கேள்வியும் இல்லாம முதல்ல கை கொடுத்துச்சு காங்கிரஸ். அதோட அடுத்தடுத்து மக்களவை, உள்ளாட்சி தேர்தல்களிலும் தாவேகாவோட தான் போட்டி அப்படின்னு ஒரே போடா போட்டுச்சு. காங்கிரஸ் வழியில அடுத்தடுத்து இடதுசாரிகள் விசிக, ஐயுஎம்எல் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வரிசையும் கட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம 60 வருஷத்துக்கு அப்புறமா தமிழக அமைச்சரவையிலுமே இடம் பிடித்து முத்திரை பதிச்சிருக்கு காங்கிரஸ். கட்சியோட இந்த நகர்வுகளுக்கு பின்னாலேயும் பிரவீன் சக்கரவர்த்தியோட வியூகங்கள் இருந்ததா சொல்லப்படுது. உரிய நேரத்துல தன்னோட ஆட்சிக்கு கை கொடுத்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் இப்போ ராஜ்யசபா சீட் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு முதல்வர் விஜய் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பேசிக்கிறாங்க.